ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட். பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க விற்க தொடர்பு கொள்ளவும். ஃபார் பையிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க, நல்ல நிலங்கள் வாங்க தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பண்ணை நிலம் மற்றும் விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, வீட்டுக்குள்ளே போர் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. அதேபடியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு நான் டெய்லி அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சைட் விசிட் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க லேண்டு வாங்கிறதுக்காக இல்லை சேல்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி என்னால் எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் ரீப்ளே பண்ணுங்கள். அப்படி வாட்ஸ்அப்பில் ரீப்ளே பண்ணியும் நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால உங்களுக்கு ரீப்ளே பண்ணலைன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா கால் பேக் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரீப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் ரீப்ளே பண்ணியிருப்பேங்க. கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு இருந்ததுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரீப்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் பண்ணீங்களோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பண்ணை நிலமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபென்சிங்கு, வீடோட பைப்லைன் கனெக்ஷனோட, மரங்களோட, வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்கணும், பஸ்ஸு போகிற ரூட்டு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு டெவலப்டு ஃபார்ம் லேண்டாக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா 1.5-2 ஏக்கர் நல்லா டெவலப் பண்ணி வீடோட ஃபென்சிங்கோட கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க, அதுவும் மரங்களோட. ஸோ இப்போ நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏரியா இருக்குன்னா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டோட்டல் ஏரியா 1 ஏக்கர் 62 சென்ட் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டு, வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட வராதுங்க. 60-70 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5-2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. கண்டிப்பாக டெவலப்டு ஃபார்ம் லேண்டு, அதுவும் பெரிய வீட்டோட உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. கண்டிப்பாக நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானை இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். இல்லை ஒரு அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு நல்ல லேண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த லேண்டு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் வீட்டோட கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. 90% ரொம்ப ரேரு. 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபென்சிங்கு, வீடு, பைப்லைன் கனெக்ஷனு, ஸோ போர் வெல்லோட உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு இதுவும் நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேங்க. வீடு இன் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன்.
எ- எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 900லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. நான் சொல்கிறது வந்து போர்ட்டிகோ எல்லாமே சேர்த்து, அந்த பாத்ரூம், டாய்லெட், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது போர்ட்டிகோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. தாவாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த பழைய தாவாரம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அது வந்து இந்த வீட்டில் இருக்குங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து அதில் படுக்கலாம், அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு தாவாரம். திண்ணைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த திண்ணை வந்து நல்லா பெரிய திண்ணை வச்சு பழைய மாடலில் வந்து கட்டியிருக்காங்க வெளியே. வீடு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடுங்க. கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் தான் ஆகுது. இந்த வீடு கட்டி ஒரு 2லேருந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. கண்டிப்பாக வந்து இந்த வீட்டுக்கே ஒரு வேல்யூ, நல்ல வேல்யூ உங்களுக்கு வரும். எத்தனை ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. லேண்ட் வந்து சிங்கிள் ஓனரு, புஞ்ச லேண்டு, நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க. வீடு வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து வீடு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து 115 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் தாங்க வரும். கரெக்டாக வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே வந்து நம்ம பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் வந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, தாலுக்கா ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. மண்டபம், அதேமாதிரி அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவையோ ஆல் திங்ஸ் வந்து அங்கேயே இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. 2 பில்லர் வச்சு கேட்டு, பைப்லைன் கனெக்ஷனு. நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 மகோகனி மரம், 10 தென்னை மரம், 10 கொய்யா மரம், 10 மாமரம், சப்போட்டா, எலுமிச்சை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா கலந்து வந்து ஒரு 20லேருந்து 25 வெரைட்டி கன்று வந்து வச்சு கிட்டத்தட்ட அது வந்து இப்போ காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குங்க எல்லாமே. தென்னை மரம் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு காய்ப்பில் வந்துடுங்க. தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், சப்போட்டா, எலுமிச்சை, நெல்லி, மகோகனி, தேக்கு மரம் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லேபர் ரூமும் இருக்குது. இந்த 1 ஏக்கர் 62 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா லேபர் ரூம் ஒன்று தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாடு கட்டுறதுக்கு கொட்டாவும் போட்டிருக்காங்க. மாடு, ஆடு இல்லை டாகு அதெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் செப்பரேட்டாக வந்து கொட்டா போட்டிருக்காங்க. லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு லேண்டு ஃபுல் வியூவில் காமிச்சிருக்கேங்க. ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு உங்களுக்கு. பக்கத்துலேயே இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் வந்து நம்மளோட பிட்டில் வருங்க. அது வந்து இந்த வீடியோ வந்து ஃபென்சிங் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது. லேண்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரி தான், ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு வந்து நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. காமிச்சிருக்க பாருங்கள் உங்களுக்கு. தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழாய், எல்லா பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குது. ஒரு போரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது, போருக்கு தனி சர்வீஸ் இருக்குது. பாத்ரூம் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குங்க. டோட்டலாக வந்து 3 இருக்குது உங்களுக்கு. லேபர் ரூம் தனியாக இருக்குது. மாட்டு கொட்டா, ஆட்டு இல்லை வந்து நீங்கள் டாக் வளர்க்குறதுக்கு, நாய் வளர்க்குறதுக்கு அதுக்கு தனி கொட்டா இருக்குது, லேபர் ரூம் இருக்குது. வீடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ, நம்ம சைடு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, பாத்ரூம் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டுக்கு இந்த லேண்டு வந்து திருப்பி சேல்ஸுக்கு வருமானது ரொம்ப ரேரு தாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸுக்கும் ஜிஎஸ்டி 100 அடி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயும், நேஷ்னல் பைபாஸ்லேருந்து ஒரு 1/2 ஹவர்லேயும் நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி.
லீகல் ஆர் பார்த்தீங்கன்னா சைன் போடக்கூடிய லீகல் ஆர் வந்து ஒரே ஒருத்தர் தாங்க, ஒரே சைன் தான். லேபர் ரூம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் லேபர் ரூம் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் உங்களுக்கு லேண்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. வில்லேஜுக்கு தள்ளி இருக்க மாதிரியும் இருக்காது, ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரியும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு 200-250 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குங்க. நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானோ இல்லை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சென்னையை விட்டு கொஞ்சம் அவுட்ரு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 53 லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நம்ம சிட்டிங் உட்காந்து பேசினா ஒரு 50 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அவங்க சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் வந்து 55 சொல்லி 53 வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 52 இல்லை 51 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். டோட்டலாக 1 ஏக்கர் 62 சென்ட்டு வந்து சேர்த்து 51 இல்லை 52 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. டோட்டல் ப்ரைஸ் வந்து 52 லட்சம் ஃபைனல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லை வந்து இன்னும் கம்மி பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க, பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட டைரக்ட் பேசிக்கலாங்க. டைரக்ட் ஓனர் தான், எந்த ஒரு மீடியேட்டர்ஸும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா பையர் நீங்களும் செல்லர் அவரும் டைரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ஓனர் வந்து டைரெக்டாக காமிச்சிடுறேன், நீங்களே கூட பேசிக்கலாம். டைரெக்ட் ஓனர் டு ஓனர் தாங்க சிட்டிங்கு. கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வந்து ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு